بسم الله الرحمن الرحيم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளால் அல்லாஹ்வுடைய மிக பெரும் அருள் நிறைந்த ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோற்றவர்களாக அவனுடைய திருப்தியை எதிர்பார்த்தவர்களாக மறுமையை வெற்றியடைய வேண்டும் என்ற நன்னோக்கில் அவன் கடமையாக்கிய ஜும்மா தொழுகையில் நாம் கலந்திருக்கிறோம். இந்த ரமலானுடைய மாதத்தை பற்றி அல்லாஹுவின் தூதர் அவர்கள் ரத்தின சுருக்கமான முறையில் நமக்கு விளக்கியிருக்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிம் என்ற நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதா ஜா ரமலான் ஃபுத்திஹத் அபுவாபுர் ரஹ்மா, ரமலானுடைய மாதம் வந்துவிட்டதென்றால் ரஹமத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படுகின்றன என்று குறிப்பிட்டார்கள். ரஹமத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படுவதுடன் ஷைத்தான்களுக்கும் விலங்கிடப்படுகிறது என்றும் சேர்த்தே அல்லாஹுவின் தூதர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது இந்த மாதத்தில் நன்மையான காரியங்களை நீங்கள் அதிகம் செய்வதற்கும் தீமைகளில் இருந்து நீங்கள் தடுத்துக் கொள்வதற்கும் ஏற்ற நிலையை அல்லாஹு தாலா இந்த மாதத்தில் ஏற்படுத்தியிருக்கிறான் என்ற கருத்தை அல்லாஹுவின் தூதர் அவர்கள் அந்த செய்தியில் நமக்கு குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்ப இந்த ரமலானுடைய மாதத்தில் நல்லறங்கள் அதிகமாக செய்வதன் மூலமாகவும் தீமைகளில் இருந்து நாம் தடுத்துக் கொள்வதன் மூலமாகவும் மறுமை நாளையில் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு பரிசை, சொர்க்கத்தை நம்மால் அடைந்து கொள்ள முடியும். இதில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையினுடைய வெற்றிக்கு, மறுமையில் சொர்க்கத்தை போவதற்கு இரண்டு விதமான முக்கிய விஷயங்களை நமக்கு உணர்த்தி சென்றிருக்கிறார்கள். ஒன்று, நம்முடைய நல்லறங்கள் அதிகமானவையாக நமக்கு இருக்க வேண்டும் சொர்க்கம் செல்வதற்கு. திருமறை குர்ஆனுடைய வசனத்தை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நமக்கு குறிப்பிட்டிருக்கிறார்கள். பமன் சக்லத் மவாசீனுஹு ஃபஹுவ ஃபீ ஈஷத்தின் ஆலியா, எவருடைய நன்மையின் தராசு தட்டு கனமானதாக இருக்கிறதோ அவர் திருப்தியான வாழ்க்கையில் மறுமையில் இருப்பார் என்று அல்லாஹு தாலா கூறுகிறார். அப்ப இந்த உலகத்தில் நன்மையான காரியங்கள் அதிகமாக நாம் செய்கின்ற பொழுது நாம் திருப்தி அடையக்கூடிய ஒரு அழகான வாழ்க்கையை மறுமை நாளையில் அல்லாஹ் ஏற்படுத்தி தருவார். அதே போன்று இன்னொன்று, எவர்களினுடைய தட்டு, அதாவது தீமையினுடைய தட்டு கனமானதாக இருக்கிறதோ அவன் மறுமை நாளையில் நஷ்டவாளியாக நரகத்தில் இருப்பான் என்பதையும் வல்ல ரஹ்மான் நமக்கு குறிப்பிடுகிறார். மறுமை நாளையில் அல்லாஹ்வினுடைய விசாரணையின் பொழுது சிலர்களுக்கு அவனுடைய ஏடுகளை இடது கரத்தில் கொடுக்கப்படுமா. அப்பொழுது அவன் சொல்வான், யா வைலத்தனா மாலி ஹாதல் கிதாப் லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்சாஹா வ வஜது மா அமிலு ஹாலிரா, எனக்கு வந்த கைசேதமே, இது என்ன புத்தகம், சிறியது உட்பட அனைத்தையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, பெரிதும் இருக்கிறது சிறிதும் இருக்கிறது, அனைத்தையும் பதிவு செய்யப்பட்ட ஒரு புத்தகமாக இருக்கிறது, எனக்கு வந்த கைசேதமே என்று அவன் சொல்வானாம். வஜது மா அமிலு ஹாலிரா, இந்த உலகத்தில் அவன் செய்த அனைத்தையும் அங்கே அவன் பார்ப்பான். என்னென்ன தவறு செய்திருக்கிறான், என்ன நன்மைகள் செய்திருக்கிறான், எல்லாத்தையும் அவன் அந்த இடத்திலே பார்த்துக் கொள்வான் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்ப தீமைகளை செய்தவன், தீமைகளை அதிகமாக செய்தவன் மறுமை நாளையில் நஷ்டமடைவான் என்பதையும் அல்லாஹ் தஆலா நமக்கு உணர்த்துகிறார். அப்ப மறுமை நாளையில் நாம் வெற்றியடைய வேண்டுமானால் நன்மைகளை அதிகமாக செய்வதுடன் தீமைகளையும் நாம் குறைத்துக் கொண்டு தீமைகளை அழிக்கக்கூடிய வேலைகளையும் சேர்த்து செய்ய வேண்டும். ஒன்று நன்மையான காரியங்கள் அதிகம், இன்னொன்று தீமையான காரியங்களை நாம் செய்யாமல் இருப்பது, நாம் செய்துவிட்ட அந்த தீமையான காரியங்களை எப்படி அழிப்பது, இந்த அடிப்படையையும் கவனத்தில் கொண்டு நாம் செயல்பட்டோமையானால் மறுமையில் நாம் வெற்றியடைய முடியும். நாம் மறுமை நாளில் வருகின்ற பொழுது நாம் நிறைய நன்மைகளை செய்திருக்கிறோம், பக்கத்தில் பார்த்தால் தீமைகள் அது மலையளவுக்கு இருக்கிறது, ஆனால் நாம் செய்திருக்கக்கூடிய நன்மைகள் ஒரு கடுகளவு இருக்கிறது என்று சொன்னால் நம்மால் சொர்க்கத்திற்கு போக முடியாது. அப்ப நாம் செய்திருக்கக்கூடிய இந்த மலையளவு தீமைகள், பாவங்கள்
இந்த பாவங்களை எல்லாம் அழிக்கக்கூடிய வழிகளையும் நாம் என்ன செய்ய வேண்டும், பின்பற்ற வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மாதிரி வழிமுறைகளையும் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். நம்முடைய பாவங்களை எல்லாம் இந்த உலகத்திலே இல்லாமல் ஆக்குவதற்கு, நாம் செய்திருக்கக்கூடிய பாவங்களை எல்லாம் மறுமை நாளையில் அல்லாஹ் கண்டுகொள்ளாமல் இருப்பதற்கு அதற்குரிய காரியங்கள் என்ன, எந்த காரியங்களை நாம் செய்தோம் என்று சொன்னால் நம்முடைய பாவங்கள் எல்லாம் அழிக்கப்படும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பல நல்லறங்களின் மூலம் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். அதுல முக்கியமான ஒரு நல்லறமாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லி இருப்பதும், இந்த ரமலான் மாதத்தில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அதிகம் கடைபிடித்ததும் இந்த தர்மம் என்பது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்மம் செய்வதில் அவர்களை மிஞ்சக்கூடியவர்கள் யாரும் இருந்ததில்லை. ஆனால் இந்த ரமலான் மாதம் வந்துவிட்டது என்றால் மிர்ரீஹில் முர்சலா, அதிகமாக வேகமாக வீசக்கூடிய காற்றை விட அதிகமாக தர்மங்களை அவர்கள் செய்வார்கள் என்ற செய்தியும் புகாரியில் பார்க்கிறோம். இந்த தர்மம் என்பது நாம் செய்திருக்கக்கூடிய பாவங்களை எல்லாம் அழித்துக் கொண்டே இருக்கும். திருமறை குர்ஆன் நமக்கு சொல்கிறது, நீங்கள் தர்மங்களை வெளிப்படையாக செய்தால் அதுவும் நல்லதுதான். அதை நீங்கள் மறைத்து ஏழைகளுக்கு நீங்கள் வழங்கினால் பஹுவ கைருல் லக்கும், அதுவும் உங்களுக்கு சிறந்தது. தர்மத்தை நீங்கள் பகிரங்கமாகவும் செய்யலாம், அல்லது நீங்கள் மறைவாகவும் நீங்கள் செய்யலாம், இரண்டும் நல்லதுதான். இந்த தர்மத்தின் மூலம் நான் என்ன செய்கிறேன், அன்கும் மின் செய்ய ஆத்திக்கும், உங்களுடைய பாவங்களை உங்களுடைய தவறுகளை இதன் மூலமாக அவன் அழித்து விடுகிறான். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் நமக்கு அழகான ஒரு உத்தரவாதத்தை நமக்கு சொல்கிறார். தர்மம் செய்யக்கூடிய காரியத்தின் மூலம், நீங்கள் செல்வங்களை நீங்கள் செலவழிப்பதன் மூலம் நீங்கள் மறுமை நாளையில் இந்த பாவங்கள் எல்லாம் இல்லாமல் ஆகுவதற்கு, நன்மைகள் மட்டும் நிறைந்தவர்களாக போவதற்கு வழிவகுக்கும் என்பதை அல்லாஹ் தஆலா நமக்கு உத்தரவாதமாக சொல்லி காட்டுகிறார். அப்ப நம்முடைய மறுமை இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் செய்யக்கூடிய நல்லறங்களில் நம்முடைய பாவங்களை அழிப்பதற்கு உதவியாக இருக்கக்கூடிய தர்மங்களை அதிகமாக செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது தொடர்பாக ஏராளமான செய்திகளை நமக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள். அங்கே பெருநாள் தினத்தன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கு பயான் செய்கின்ற பொழுது அவர்களுக்கு சொன்ன முக்கியமான அறிவுரை என்ன, உங்களை அதிகமாக நரகத்தில் நான் பார்க்கிறேன் தான். ஏன்னா நிறைய பாவமான காரியங்களை நீங்க செய்யறீங்கனால. அப்ப அவர்கள் சொன்னார்கள், இந்த நரகத்தில் இருந்து உங்களை காப்பாற்றுவதற்கு அவர்கள் அந்த இடத்தில் சொன்ன ஒரு வழிமுறை என்ன, தசத்தக்ன வலவு மின் ஹல்விக்குன்ன, உங்களுடைய ஆபரணங்களில் இருந்தாவது நகைகளில் இருந்தாவது தர்மம் செய்யுங்கள் என்று சொன்னார். நரகத்தில் இருந்து காப்பாற்றுவதற்கு, நரகத்தில் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அந்த பெருநாள் உரையில் பெண்களுக்கு ஆற்றிய உரையில் குறிப்பிட்டது அந்த தர்மம் என்பதுதான். அதே போன்று இன்னொரு இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமை நாளையில் அல்லாஹ் முன்னிலையில் விசாரிக்கப்படும் நேரத்தில் வலதுபுறம் இடதுபுறம் முன்னால் பின்னால் எல்லாம் பார்ப்பான், அவன் நரகமாகவே அவனுக்கு தெரியும். ஏன்னா எல்லாமே பாவமா செஞ்சிருப்பான். நீ இந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்திலிருந்து தப்பிப்பதற்கு இத்தகுன்னார வலவு பிசிக்கி தம்ரா, ஒரு பேரித்தம்பள துண்டை தர்மம் செய்தாவது இந்த நரகத்தில் இருந்து நீ பாதுகாத்துக் கொள் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அப்ப மறுமை நாளையில் நரகத்தில் இருந்து நம்மை காப்பாற்றுவதற்கு, நம்முடைய பாவங்களை அழிப்பதற்கு அல்லாஹு தஆலா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அழகான வழிமுறை தர்மம் செய்வது. அதுவும் இந்த ரமலான் மாதத்தில் செய்வது கூடுதல் நமக்கு நன்மைகளை பெற்றுத் தரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை அதிகமாக பேணி இருக்கிறார். அவருடைய இறை தூதராக ஆன வாழ்க்கையிலிருந்து நீங்கள் எடுத்து பார்த்தீர்களேயானால் அவர்கள் மாதிரி தர்மம் சிந்தனையாளர் யாரும் இருக்க மாட்டார்கள். அவங்கள்ட்ட வந்த சொத்துக்கள், அவர்கள் இருந்த சொத்துக்கள் அனைத்தும் இந்த மாதிரி தர்மமான காரியங்களுக்கு செய்து அளித்திருக்கிறார். அவருடைய துணைவியார் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், சஹீஹ் புகாரியில் இடம்பெறுகிறது, வல்லாஹி லா யுஹ்ஸீக அல்லாஹு அபதா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையில் இருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து பயந்து வந்தபோது அவர்களுக்கு சொன்ன ஆறுதல் வார்த்தை, அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், அல்லாஹ் உங்களை ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டான். இன்னக தஸிலுர் ரஹிம வ தஹ்மிலுல் கல்ல வ தக்ஸிருல் மதூம், நீங்கள் உறவினருடன் சேர்ந்து வாழ்கிறீர்கள், கஷ்டப்படுபவர்களின் சுமைகளை நீங்கள் சுமந்து கொள்கிறீர்கள், இல்லாதவர்களுக்காக நீங்கள் உழைக்கிறீர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்த ஒரு சிறந்த பண்பாடை அவர்கள் சொல்கிறார்கள்,
கஷ்டப்படக்கூடியவருடைய சுமையை அவங்க ஏத்துக்குருவாங்க. சிரமப்படுபவர்களுக்கு தன்னுடைய பொருளாதாரத்தை கொடுத்து அந்த சுமையை இறக்கி வைப்பார்கள். இல்லை, நிர்கதியாக இருக்கிறான், எந்த விதமான வசதியும் இல்லாமல் இருக்கிறான், ஆதரவு இல்லாமல் இருக்கிறான் என்றால் அவர்களுக்காக வேண்டி உழைத்து அவர்களுக்காக கொடுப்பார்கள். இந்த மிகச்சிறந்த ஒரு பண்பு அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடத்தில் இருந்தது. கதீஜா நாயகி அவர்கள் உயிரோடு இருக்கும் போதும் இருந்தது. அவர்களுடைய வாழ்நாள் முழுவதிலேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கின்ற வரையிலேயும் அந்த நல்ல பண்புகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டிருந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் ஏழ்மை நிலையில் இருந்த எவ்வளவு பேர்கள் இருந்தார்கள், கஷ்டப்படக்கூடியவர்கள் இருந்தார்கள். அந்த கஷ்டப்படக்கூடிய சிரமப்படக்கூடியவர்களுக்கெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மஸ்ஜிதுன் நபவியில் அவர்களுக்காக வேண்டி தங்குவதற்கு இடம் கொடுத்தார்கள். தங்குவதற்கு இடம் மட்டும் கொடுக்கவில்லை, அவர்களுக்கு உணவுகளையும் ஏற்பாடுகளையும் அவர்கள் செய்திருக்கிறார்கள். சஹீஹ் புகாரியில் நாம் பார்க்கிறோம், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அவர்களும் ஒரு திண்ணை தோழர் தான். அஹ்லு சுஃபா அல்யாஃபுல் இஸ்லாம், இந்த திண்ணை தோழர்கள் இஸ்லாத்தினுடைய விருந்தாளிகள். இந்த முஸ்லாத்துக்காக அவர்கள் வருகை தந்த காரணத்தினால் அவர்கள் இஸ்லாத்தினுடைய விருந்தாளிகளாக கருதப்பட்டார்கள். லா யஊன இலா அஹ்லிஹி இலா அஹ்லின் வலா மாலின் வலா அலா அஹதின், அவர்கள் புகலிடம் தேடிக் கொள்வதற்கு அவர்களுக்கு சொந்த பந்தங்கள் யாரும் கிடையாது, அவர்களுக்கு சொத்துக்களும் கிடையாது, வேறு யார் ஒருத்தரும் கிடையாது. அப்படி அனாதைகளாக இருந்த அந்த திண்ணை தோழர்கள் இஸ்லாத்தினுடைய விருந்தாளிகளாக அங்கே கருதப்பட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் எத்தனை பேரு, ஒரு ஆள், இரண்டாள், மூன்றாள் அல்ல, சொல்கிறார், ரஅய்துஹும் 70 ரஜுலன் மின் அஸ்ஹாபி ஸுஃபா, நான் 70 அஸ்ஹாபு ஸுஃபாக்களை, திண்ணை தோழர்களை நான் பார்த்திருக்கிறேன். மா அலைஹி இஸாருன், அவர்களுக்கு ரிதாவுன், அவர்களுக்கு மேல் துண்டு, மேலே போடக்கூடிய ஆடைகள் அவர்களுக்கு இருந்ததில்லை. ஒருத்தருக்கு இஸாருன் இசாவுன், கீழாடை இருந்திருக்கும் அல்லது ஒரு துண்டு இருந்திருக்கும். இந்த ரெண்டு தான் அவர்களிடத்தில். ஒரே ஒரு துண்டை மட்டுமே வைத்திருந்த 70க்கும் மேற்பட்டவர்களை நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் தன்னுடைய துணிகளை கழுத்திலே கட்டிக் கொள்வார்கள். அந்த துணியினுடைய நீளம் கரண்டை கால் கூட இருக்காது, அதனுடைய பாதி அளவுக்கு இருக்கும். அவர்கள் தன்னுடைய கைகளினால் அந்த துணிகளை என்ன செய்வார்கள், மறைத்துக் கொள்வார்கள். ஏன்னா கொஞ்சம் நம்ம மூட்டி விடக்கூடிய மாதிரி கைலிகள் அங்கு இருந்ததில்லை, சாதாரண துணிகளை தான் கட்டிக் கொள்வார்கள், கேரளாவில் கட்டுகிற மாதிரி. அதனுடைய அகலம் குறைவாக இருந்ததின் காரணத்தினால் அவருடைய மறைவிடங்கள் தெரிந்துவிடும் என்பதற்காக தன்னுடைய கைகளினால் அதை மறைத்துக் கொள்வார்கள். அவ்வளவு ஏழ்மை நிலையில் இருந்த 70க்கும் மேற்பட்ட திண்ணை தோழர்கள் இருந்திருக்கிறார் என்ற செய்தியும் சஹீஹ் புகாரியில் பதிவு செய்யப்பட்டது. இவர்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் மஸ்ஜிதுன் நபவியில் இடம் கொடுத்தார்கள், தங்க வைத்தார்கள். இவர்கள் யாருக்கும் சொந்த பந்தமும் இல்லை, செல்வமும் அவர்களிடத்தில் கிடையாது. எதுவுமே இல்லாமல் நிர்பந்தமாக இருக்கக்கூடிய, யாருடைய ஆதரவும் இல்லாமல் இருக்கக்கூடியவர்களை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் விரட்டிவிடவில்லை. அவர்களுக்கு இருந்த ஒரே ஒரு இடம், தன்னுடைய வீடும் சிறிய வீடு, அவர்களுக்கு இருந்த ஒரே இடம் பள்ளியாசல். அந்த பள்ளியாசல்லேயே அவர்களுக்காக வேண்டிய சில இடத்தை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஒதுக்கி கொடுத்து அவர்களுக்கு தங்குவதற்கு ஏற்பாடு. இரண்டாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபர்களுக்கு உணவுகள், அனைத்து ஏற்பாடுகளையும் தான் ஏற்பாடு செய்தார். ஏதாவது தர்ம பொருள்கள் வரும் என்று சொன்னால், இதா அத்தத்துஹு சதகத்துன், ஏதாவது தர்ம பொருள்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடத்திலே கொண்டு வந்து கொடுக்கப்பட்டால் பாஸ இலைஹிம், அதை அப்படியே மொத்தமாக அந்த திண்ணை தோழர்களுக்கு கொடுத்து விடுவார்கள். வலம் யத்தனாவல் மின்ஹா ஷையா, அதிலிருந்து கொஞ்சத்தையும் அவர்கள் எடுத்து சாப்பிட மாட்டார்கள். ஆனா தர்ம பொருள்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு ஹராம். தர்மமாக ஏதாவது வந்து விட்டது என்று சொன்னால் ஒட்டு மொத்தத்தையும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் என்ன செய்து விடுவார்கள், அந்த திண்ணை தோழர்களுக்கு கொடுத்தளித்து நீங்கள் சாப்பிட்டுக் கொள்ளுங்கள். சில நேரங்களில் ஒன்றுமே இல்லை, கஷ்டம், பசி என்று வந்து விட்டது என்று சொன்னால் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடியவர்களிடத்திலே சென்று ஏதாவது இருந்தால் அதை வாங்கி அவர்கள் கொடுப்பார்கள். அன்பளிப்பு ஏதாவது வருமானால் அந்த அன்பளிப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய திண்ணை தோழர்களுடன் கலந்து கொண்டு என்ன செய்வார்கள், சாப்பிடுவார்கள். அப்ப அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய காலத்தில் அவர்களுக்கு வந்த ஏராளமான பொருள்கள் அனைத்தும் இந்த மாதிரி ஏழை எளியவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள்.
அதே மாதிரி உணவுக்கும் சொல்வார்கள். சஹீஹுல் புகாரியில் இன்னொரு செய்தி இடம்பெறுகிறது, மன்கான இந்தஹு தாமு இஸ்னைன், உங்களிடத்தில் யாரிடத்திலாவது 2 நபர்களுக்கு அளவுக்கு உணவு இருக்குமானால் வல் யத்ஹப் பிசாலிஸ், மூன்றாவது ஒரு நபரை நீங்கள் அழைத்து செல்லுங்கள். இன் அர்பஉன் வ ஹாமிசுன், 4 பேருக்கு இருந்தால் 5வது ஆளை நீங்க கூட்டி போய் உணவு கொடுங்கள். இப்படி சொன்னவுடன் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 3 நபர்களை அழைத்து சென்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 நபர்களை அழைத்துக் கொண்டு விருந்து கொடுத்தார்கள் என்ற செய்தியும் சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இந்த மாதிரி நிர்பந்தமான நிலையில் இருக்கக்கூடிய ஏழைப்பட்ட கஷ்டப்பட்ட இந்த மாதிரி திண்ணை தோழர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய எல்லா பொருளாதாரத்தையும் அவர்களுக்காக கொடுத்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் நமக்கு எதை உணர்த்துகிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்கணும். இந்த உலகத்தில் எத்தனை பேர்கள் கஷ்டப்படக்கூடியவர்கள், சிரமப்படக்கூடியவர்கள், ஏழை எளியவர்கள், எவ்வளவு பேர்கள் என்ன செய்கிறார்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதுல முக்கியமாக சொந்த பந்தங்கள் இருப்பவர்கள் இருக்கிறாங்க, கொஞ்சம் கொடுத்து கொண்டு இருப்பவர்களும் இருக்கிறாங்க. ஆனால் யாருமே இல்லாமல் அனாதைகளாக வந்திருக்கக்கூடிய நிறைய நபர்கள் இந்த சமுதாயத்தில் இருக்கிறாங்க. இவர்களை எல்லாம் என்ன செய்வது, இவர்களுக்கு என்ன ஆதரவு கொடுப்பது, இவர்களை அப்படியே விரட்டி விடுவதா அல்லது ஆதரவு கரம் காட்டுவதா என்பதை இஸ்லாமிய சமுதாயம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். அதுல குறிப்பாக முதியோர்களாக இருக்கக்கூடியவர்கள், வயது முதிர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் இன்று எத்தனை பேர்கள் தெருக்களிலே அலைந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம், தெரு வீதிகளில் இருந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். ஏண்டா அவர்களுக்கு சுயமாக நின்று சம்பாதிப்பதற்கு உரிய வசதிகள், வலிமைகள் அவங்கள்ட்ட இல்லை. நல்ல உடல் வலிமை இருக்கும் என்று சொன்னால் என்ன செய்வார்கள், உழைத்தாவது சாப்பிட்டுக் கொள்வார்கள். ஏன்னா அல்லாஹ் தஆலா அந்த உடல் வலிமையை குறைத்ததின் காரணத்தினால் அவர்களால் என்ன செய்ய முடியவில்லை, உழைக்கவும் செல்லவும் முடியவில்லை. தன்னுடைய குடும்பத்தினர் இருக்கக்கூடியவர்களாவது ஆதரவு கரம் நீட்டுகிறார்களா என்று சொன்னால் இன்றைய நிறைய விஞ்ஞானம் வளர்ச்சி அடைந்திருக்கக்கூடிய, நாகரிகம் பெருகி இருக்கக்கூடிய இடங்கள்ல பெரும்பாலும் தன்னுடைய பெற்றோர்களை கவனிப்பதும் இல்லை. நம்முடைய முதியோர் இல்லங்கள்ல வரக்கூடியவர்களுடைய நிலையை நீங்கள் எடுத்து நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் அக்பர், ஏராளமானவர்கள் வசதி இருந்தும் தள்ளிவிடப்பட்டவர்கள். 5 ஆண் குழந்தைகளை பெற்றவர் ஒருவர் வர்றார். அந்த 5 ஆண் குழந்தைகளை பெற்றவர் நல்ல வசதி வாய்ந்தவராக இருந்தார். பணத்தை என்ன செஞ்சாரு, எழுதி தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் நான் பிள்ளைகளுக்கு எழுதி வைத்தவுடன் உடனே விரட்டி விட்டான். அந்த விரட்டி விட்டவர் நிர்பந்தமாக இருந்து நமது இல்லத்தில் வந்து சேர்கிறார். இப்படியும் சிலர்கள், இன்னும் சிலர்கள் தன்னுடைய சொந்தம் பந்தங்கள் உறவினர்கள் யாருமே இல்லாமல் அனாதைகளாக விடப்பட்டவர்கள், இப்படிப்பட்டவர்களும் சேர்க்கப்படுகிறார்கள். இன்னும் சிலர்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்டதின் காரணத்தினால் தெருவில் விரட்டி விடுவர். அவர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி இருந்தும் கூட முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் கூட தன்னுடைய மனைவியின் பேச்சை கேட்டு, தன்னுடைய குடும்பத்தினர்களுடைய பேச்சை கேட்டு தன்னுடைய பெற்றோர்களை தெருவில் விரட்டக்கூடியவர்கள். இன்னும் சிலர்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய குடும்பத்தினர்கள் நிலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வைத்துக் கொண்டே அவர்களை குத்துவது, குடைவது, இடித்தல், குத்தல், நக்கல் பேச்சுகள் எல்லாம் பேசி அவர்களால் தாங்க முடியாமல் ஒரு சிலர்கள் வருகிறார்கள். அந்த நரகத்தில் இருப்பதை விட எனக்கு இது போன்ற முதியோர் இல்லங்களில் நான் இருப்பதை நான் சிறந்ததாக கருதுகிறேன் அப்படின்னு சொல்லிக் கொண்டு வரக்கூடியவர்களும் இருக்கிறார். அப்ப நீங்கள் இதையெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீர்களே, ஆனால் இன்று அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய காலங்களிலே திண்ணை தோழர்களாக எந்த விதமான வசதிகளும் எந்த குடும்பத்தினுடைய ஆதரவுகளும் இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தவர்களை போன்று இன்று முதியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் நிறைய. அதிலும் இன்னும் சொல்ல போனால் இன்றைய நாகரிக உச்சகட்டத்தில் அதிகமாக குழந்தைகளை பெற்றுக் கொள்ளக்கூடாது. அந்த மாதிரி குழந்தைகளை பெற்றுக்கொண்டா பொருளாதார நெருக்கடி பிரச்சனை என்று குழந்தை கட்டுப்பாடு இருக்கிறாங்க. ஒரு குழந்தை அல்லது 2 குழந்தை, என்ன 2க்கு மேல் வேண்டாம், 1க்கு மேல் நமக்கு எதற்கு என்று சொன்னார், நாம் இருவர் நமக்கு ஏன் ஒருவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் அளவிற்கு இன்று நிறைய பிரச்சாரங்கள் செய்யப்படுகிறது. அப்போ குழந்தைகள் குறைவாக இருக்கின்ற பொழுது அந்த குழந்தை இவன் வந்து நல்நிலையை அடைகின்ற வரையிலையும் வளரக்கூடியவர் இருக்கிறாங்க. சிறு குழந்தை இறந்து போய் குடும்ப கட்டுப்பாடுங்க அடுத்த குழந்தை பெற முடியல, அல்லது 2 குழந்தை, அந்த 2 குழந்தைகள்ல ஒரு குழந்தை வந்து உருப்படாதவனாக இருக்கிறார், இன்னொருத்தன் விரட்டி விடுகிறார் என்று சொன்னா அடுத்த குழந்தை ஆதரவு தருவதற்கு இல்லை.
ஒரு 4-5 குழந்தைகள் ஒருவனுக்கு இருக்கும் என்று சொன்னால் ஒரு 10 நாள் அவன் வீட்டில், இன்னொரு 10 நாள் அங்க, இன்னொரு 10 நாள் அங்க என்று கூட அவன் மாறி மாறி இருப்பதற்கும் வாய்ப்புகள் இந்த குழந்தை கட்டுப்பாடுவதின் காரணத்தினால் இல்லாமல் போய்விடுகிறது. அப்ப இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல முதியோர்கள் நிறைய பேர்கள் ஆங்காங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி ஒரு நிலைமை இந்த சமூகத்தில் அதிகரித்து வருவதை கவனத்தில் கொண்டுதான் நம்முடைய ஜமாத் இந்த முதியோர்களுக்கு ஒரு ஆதரவு இல்லத்தை ஏற்படுத்தி இந்த இல்லத்திலே அனைத்து வசதிகளையும் அந்த முதியோர்களுக்காக நாம் கொடுத்து கொண்டு வருகிறோம். இந்த முதியோர்கள் திண்ணை தோழர்கள் எப்படி அவர்களுக்கு எந்த வசதியும் இல்லாமல் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பள்ளியிலே இருக்க இடம் கொடுத்து அவர்களுக்கு உணவுகளையும் கொடுத்தார்களோ அதை போன்று நம்முடைய ஜமாத்திலே முதியவர்களாக இருப்பவர்களுக்கு தனியான ஒரு இடத்தையும் கட்டடத்தையும் கட்டி கொடுத்து அவர்களுக்கு முழுக்க முழுக்க எல்லா வசதிகளையும் நாம் செய்து கொடுக்கிறோம். இப்ப இந்த மாதிரி ஒரு நல்ல அறங்கள், இது போன்ற மக்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் அமைந்திருக்கக்கூடியவைகள், இவைகளுக்கெல்லாம் நம்முடைய செல்வத்தை, நம்முடைய பொருளாதாரத்தை நாம் மாறி கொடுக்க வேண்டும். நாமும் பார்த்து கொண்டு நம்முடைய வீட்டிலே வைக்க முடியும் என்று சொன்னால் முடியாது, நம்முடைய குடும்பத்திலும் வைக்க முடியாது. அப்படி இருந்தும் ஒரு நல்ல நிலையிலே ஒருவர்கள் வளர்க்கப்படுகிறார் என்று சொன்னால், அவர்களுக்காக வேண்டி உதவி செய்யப்படுகிறது என்று சொன்னால், நம்முடைய செல்வங்கள் அவர்களுக்கு உதவ வேண்டும். அப்படி உதவுகின்ற பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நன்மை என்ன? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போன்று நம்முடைய பாவங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக அழிக்கப்பட்டு மறுமையில் நன்மை. அந்த முதியோர்கள் எல்லாம் நமக்காக வேண்டி துஆ செய்கின்ற பொழுது, என்னுடைய வீட்டில் கூட இந்த அரவணைப்பு இல்லை, என்னுடைய வீட்டில் கூட இந்த அளவுக்கு உணவுகளை எனக்கு கொடுக்கவில்லை, என்னுடைய வீட்டில் கூட தங்குவதற்கு இல்லாமல் திண்ணைகளிலே படுக்க வைத்து அந்த குளிர்களிலே பெட்ஷீட் இல்லாமல் போட்டிருந்தார்கள், கட்டில்கள் எனக்கு கொடுத்து, பாய்கள் கொடுத்து, தலையணை கொடுத்து, போர்வைகள் எனக்கு கொடுத்து, இவ்வளவு நல்ல முறையில் காப்பாற்றிய இதற்கு உதவி செய்தவருக்கு யா அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்று அவனை கேட்டோம் என்றால், அப்படி அவர்கள் கேட்பார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய பாவங்கள் அவர்கள் உள தூய்மையுடன் கேட்பதன் மூலமாக மன்னிக்கப்படும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமை நாளையில் விசாரிக்கின்ற பொழுது நன்மையான காரியங்கள்ல ரொம்ப குறைவாக இருக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னு சொல்லும்போது, செல்வத்தை நிறைய சேர்த்து வச்சிருக்கானே அவன் சொன்னான். இன்னல் அக்ஸரீன ஹுமுல் அகல்லூன். மறுமை நாளையில் நிறைய செல்வங்கள் சேர்த்து வைத்திருப்பவன் தான் நற்பேறுகள்ல ரொம்ப கம்மியானவனாக இருப்பான். நிறைய பணத்தை நம்ம சேர்த்து 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 வைத்திருக்கிறோம், ஆனா அதன் மூலமாக நற்பேறுகளை அதிகமாக நம்ம சேர்க்கல. ஆனா இல்லாமன் கால பில் மாலி ஹாக்கதா வா ஹாக்கதா, ஆனா ஒரே ஒரு மனிதனை தவிர அவன் மறுமை நாள்ல செல்வத்தையும் இந்த உலகத்தில் நிறைய சேர்த்தவனாக இருப்பான், மறுமை நன்பெறுகளையும் அதிகம் சேர்த்தவனாக இருப்பான். அவன் யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், செல்வத்தை இந்தந்த நல்வழிகளில் செலவழிக்க வேண்டும் என்று சொன்னானே அவனை தவிர என்று சொன்னான். செல்வத்தை நம்ம நிறைய சேர்த்து அதிகமான செல்வங்களையும் நம்ம கையில வைத்துக் கொண்டு நம்ம மட்டும் பயன்படாமல் என்னுடைய செல்வங்கள் எல்லாம் இந்த மாதிரி நல்ல வழிகளுக்கு பயன்படணும், இந்த செல்வங்கள் எல்லாம் என்னுடைய செல்வத்தின் மூலமாக ஏழை எளியவர்களுக்கு இந்த பணங்கள் கொடுக்கப்படணும் அப்படின்னு நாம் சொல்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக மறுமை நாளையில் நமக்கு நன்மை கிடைக்கும். நிறைய செல்வத்தை இந்த உலகத்திலே பெற்றவர்களாகவும் ஏழை எளியவர்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு உதவி செய்ததன் காரணத்தினால் நற்பெறுகளை மறுமை நாளில் பெற்றவர்களாகவும் நிச்சயமாக நாம் என்ன செய்ய முடியும்? ஆக முடியும். எனவே நம்முடைய செல்வங்கள் எல்லாம் இந்த ரமலானுடைய மாதங்களில் தர்மத்தின் மூலம் அதிகமாக நம்ம செலவழிக்கும். அதுல கூட நிறைய பேர்கள் செல்வங்கள் அதிகமாக இருந்தால், நிறைய செல்வங்களை சேர்த்து வைத்திருந்தால் அவர்கள் தான் கொடுக்க வேண்டும் என்று கூட நினைக்கிறார்கள். அப்படி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகா சொன்னார்கள், அலா குல்லி முஸ்லிமின் சதகான்னு சொன்னாங்க. ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் தர்மம் செய்வது கடமை என்று சொன்னாங்க. எந்த முஸ்லிம்னு நீ பிறந்து விட்டாய் என்று சொன்னால் அவன் தர்மம் செய்ய வேண்டும். எத்தனை பேர் நம்மளை முஸ்லிம்களை தீவிரவாதிகள் என்று சொல்வார்கள். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த ரத்தத்தில் இரக்க குணம் உள்ளவனா நீ உருவாக வேண்டும் என்றுதான் சொல்லி இருக்கிறாங்க. அவர்களை பற்றி, அவர்களுடைய வரலாறுகளை பற்றி, அவர்களுடைய அறிவுரைகளை பற்றி நாம் பேசும்போது நாம் தெளிவாக விளங்கலாம். ஒரு முஸ்லிம் என்று சொன்னால் அவனுடைய ரத்தத்தில் தர்ம சிந்தனை இருக்கணும், இரக்க சிந்தனை இருக்க வேண்டும் என்று சொன்னாங்க. நீ முஸ்லிம் பிறந்துட்டு என்றாலும் அவ்வளவுதான், நீ தர்மம் செஞ்சுதான் ஆகணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, தர்மம் செய்வதற்கு ஒன்றும் இல்லை என்றால் நான் என்ன செய்வது? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உழைத்து
அந்த உழைத்ததின் மூலமாக வரக்கூடிய அந்த செல்வத்தை உன் குடும்பத்துக்கும் ஏழைகளுக்கும் தர்மம் செய்ய சொன்னார். என்ன தர்மம் செய்வதற்கு பணம் இல்ல, வசதி இல்லை என்றால் அல்லாஹ் உனக்கு உழைப்பதற்கு கைகளை கொடுத்திருக்கிறான், கால்களை கொடுத்திருக்கிறான், உடல் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறான். போ கடை வீதிக்கு செல், நீ அங்கே உழை, அதன் மூலமாக வந்து உன் குடும்பத்துக்கும் பணத்தை கொடு, ஏழைகளுக்கும் உதவி செய் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் முஸ்லிமா நீ பிறந்துட்டாலே நீ தர்ம சிந்தனையுடன் இருக்க வேண்டும் என்று சொன்னாங்க. அதனால கோடீஸ்வரன் தான் அள்ளி கொடுக்க வேண்டும், லட்சாதிபதி தான் கொடுக்க வேண்டும், பணக்காரன் தான் கொடுக்க வேண்டும், நான் ரொம்ப கீழ்நிலையில் இருக்கக்கூடியவன், நான் தர்மம் செய்ய மாட்டேன் என்று என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. முஸ்லிம் நீங்கள் பிறந்து விட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய இடத்துல ஒவ்வொருத்தரும் தர்மம் செய்யக்கூடிய இது என்ன கண்டிப்பாக வந்து கொண்டே இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் அப்படி தர்மம் செய்யுமாறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்லும் போது யாரிடத்திலும் ஒன்றும் இருக்காதான். இதா அமரனா பிஸ்ஸதகா இன்தலக அஹதுனா இல சூக் ஃபயுஹாமில் முத். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தர்மம் செய்யுமாறு எங்களுக்கு கட்டளையிட்டால் உடனே கடை வீதிக்கு செல்வார். ஒன்று இருக்காது, கடை வீதிக்கு சென்று ஃபயுஹாமிலு அங்கே கூலி வேலை செய்து ஃபயுஸிபுல் முத் ஒரு கையாவலம் தானியத்தை பெறுவார், அதை தர்மம் செய்வார் என்ற செய்தியை புகாரியில் பார்க்கிறோம். இல்லை இல்லாட்டாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்மத்தினுடைய முக்கியத்துவத்தை சொன்னார்கள் என்பதற்காக ஓடிப்போய் அங்கே கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு என்ன செஞ்சிருக்காங்க, உழைத்திருக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு நிலையை நாம் என்ன செய்ய உருவாக்கணும். பாவத்தை அழிப்பதற்கு இது மாதிரி ஒரு அற்புதமான மருந்து எதுவும் இல்லை. அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய செய்திகளை கேட்டவர்கள் தன்னுடைய வாழ்நாள வேற தேவையே இல்லாட்டாலும் வேலைக்கு போய் அதிலிருந்து வர்ற பணங்களை எல்லாம் இந்த மாதிரி நல்வழிக்கு செலவழிச்சிருக்கிறார். அதுல அந்த பணங்களில் நம்முடைய முதியோர்கள், அதுவும் யாருடைய வசதி வாய்ப்புகளும் யாருடைய ஆதரவும் இல்லாமல் நிர்பந்தமாக இருக்கக்கூடிய இது போன்றவர்களுக்கு செய்யக்கூடிய தர்மங்கள் இன்னும் கூடுதல் முக்கியத்துவம் அடைகிறது. ஏன்னா யாருமே இல்ல, சொந்தமும் இல்ல, பந்தமும் இல்லை, இருந்தும் கூட அவர்களை ஆதரிப்பதற்கு யாருமே இல்லாமல் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கெல்லாம் நம்முடைய பணம் கொஞ்சமாவது அவர்களுக்கு செலவழிக்கப்பட வேண்டும். அதனால இது போன்ற இந்த இல்லங்களை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் உருவாக்கி ஏராளமான செலவினங்களை, குறிப்பாக அவர்களுக்கு மாதம் 3700 ரூபாய் நாம் என்ன செய்கிறோம், சராசரியாக செலவழிக்கிறோம். அவர்களுக்கு செலவழிக்கக்கூடிய பணங்கள் எல்லாம் உங்களை போன்ற நல்லுள்ளம் படைத்தவர்களுடைய பொருளாதாரத்தின் மூலம் தான் செலவழிக்கப்படுகிறது. அதனால நீங்கள் இந்த ரமலானுடைய மாதத்தில் நம்முடைய பாவங்கள் அழிக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுவீர்களே, ஆனால் இது போன்ற இல்லங்களுக்கு உங்களுடைய தர்மங்களை நீங்கள் கொடுத்து மறுமை நாளையில் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய இடத்திலே பாவங்கள் அழிக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு போகக்கூடியவர்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா அருள் புரிவானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் பேரருளால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைகளை பின்பற்றக்கூடிய அமைப்புகளில், ஜமாத்துகளில் நாம் முதலிடத்தில் நாம் இருந்து வருகிறோம். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் காட்டித் தந்த அந்த வழிமுறைகளை மக்களுக்கு மத்தியில் எடுத்துச் சொல்வதிலேயும் அவர்கள் காட்டிய வழிமுறைகளை நடைமுறைப்படுத்துவதிலேயும் நன்மையான விஷயங்களில் முந்திக் கொள்வதிலேயும் நாம் முதன்மை பெற்றவர்களாக இருக்கிறோம். அந்த அடிப்படையில் நாம் இந்த தர்மத்தை பற்றி சொன்னதை போன்று அந்த தர்மத்தின் மூலமாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்ன அந்த வழிமுறைகள் ஏராளமான வகைகளில் நாம் செலவழித்து வருகிறோம். அதில் குறிப்பாக புதிதாக இஸ்லாத்தை தழுவிய ஆண்கள், பெண்கள் இவர்களுக்காக வேண்டியும் நாம் ஒரு இல்லங்களை அமைத்து அந்த இல்லத்தில் இஸ்லாத்தை பற்றி அவர்களுக்காக வேண்டி மார்க்கத்தினுடைய போதனைகளையும் ஒழுக்கங்களையும் மார்க்க சட்டத்திட்டங்களையும் சொல்லிக் கொடுக்கிறோம். ஒன்று ஆண்களுக்கு மதுரை மாவட்டத்தில் உள்ள திருமங்கலத்தில் 40 நாட்கள் ஆண்கள் இஸ்லாத்தை ஏற்றவர்களுக்காக போதனை வழங்கப்படுகிறது. தொழுகைக்குரிய முறைகள், துவாக்கள் மற்றும் இஸ்லாத்தினுடைய ஒழுக்கங்கள் இவைகளெல்லாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டு திருமறை குர்ஆன் ஓதக்கூடிய பயிற்சியும் அவர்களுக்கு கொடுக்கிறோம். முழுக்க முழுக்க அவர்கள் அனைவர்களுக்கும் நம்முடைய முழு செலவுகளையும் கொடுக்கிறோம். சாப்பாட்டிலிருந்து, தங்கக்கூடியதிலிருந்து, புத்தகங்களில் இருந்து, அதே மாதிரி ஹத்னா செலவில் இருந்து, போக்குவரத்து செலவில் இருந்து அனைத்து செலவுகளும் அவர்களுக்கு இலவசமாக கொடுக்கப்பட்டு இன்று அலையலையாக இஸ்லாத்தை தழுவக்கூடியவர்களுக்கு அடிப்படை விஷயங்கள் மனதில் ஆழமாக பதிய வேண்டும் என்பதற்காக அங்கே ஒரு இல்லத்தை அமைத்திருக்கிறோம். அதே போன்று மதுரையில் அவனியாபுரத்தில் அல் ஹிதாயா பெண்கள் இஸ்லாமிய அழைப்பு இல்லம் என்று அமைத்திருக்கிறோம். பெண்களுக்காக அவங்களுக்கு 3 மாதங்கள் அவர்களுக்கு இஸ்லாத்தை பற்றி அழகான அற்புதமான அறிவுரைகள். இன்றும் எத்தனையோ இஸ்லாத்தை தழுவியவர்கள் அழகாக திருமறை குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக
சொல்லக்கூடியவர்களாக, மார்க்கத்தின் சட்டத்திட்டங்களை அறிந்தவர்களாக ஏராளமானவர் வந்துட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கும் முழுக்க முழுக்க அனைத்து செலவுகளும் இலவசமாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு அவர்களையும் என்ன செய்யும், எப்ப வேண்டாலும் என்ன செய்யலாம், அவங்களுக்கு போய் சேர்ந்து கொள்ளலாம். அவங்களுக்கு அனைத்தும் இலவசமாக கொடுக்கிறோம். அந்த பெண்களுக்கும் இஸ்லாத்தை பற்றி புதிதாக இஸ்லாத்தை தலைவருக்கு கொடுக்கிறோம். அதே போன்று அனாதைகளாக இருக்கக்கூடிய சிறுவர்கள், சிறுமியர்கள், அனாதையா இருந்தாலும் சரி, ஆதரவு அல்லது குடும்பத்தில் வளர்க்க முடியாமல் வசதி இல்லாமல் இருந்தாலும் அவர்களுக்காக வேண்டியும் கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சுவாமிமலையில் நம்முடைய சொந்த கட்டடத்தில் அங்கே சிறுவர்களுக்காக வேண்டி என்ன செய்கிறோம், பயிற்சி புத்தகங்கள், அதே போன்று பாடங்கள், அதே போன்று பள்ளிக்கூடங்கள் செல்லுதல், மற்ற அனைத்தும் அவர்களுக்கு இலவசமாக கொடுக்கிறோம். அந்த மாதிரி அவங்களை போய் சேர்த்துட்டோம் சொன்னா உலக கல்வியும் மார்க்க கல்வியும், அதாவது உலக கல்வியை பள்ளிக்கூடத்துக்கு போய் படித்து விட்டு அங்கே இல்லத்திலே வந்து தங்கி இருக்கின்ற பொழுது தொழுகக்கூடிய முறைகள், குர்ஆன் ஓதக்கூடிய முறைகள், துவாக்கள் என்று மிக முக்கியமான விஷயங்கள், மார்க்கத்தினுடைய விஷயங்கள் எல்லாம் அவர்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறோம், நம்ம கொடுத்திருக்கிறோம். 2-3 ஜுசுக்களை மரணம் செய்த அந்த ஆதரவற்ற இல்லத்தில் இருக்கக்கூடிய சிறுவர்களும் இன்றும் இருக்கிறார்கள். அழகான முறையில் தொலை வைக்கக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு 400க்கும் மேற்பட்ட மதிப்பெண்கள் 10ஆம் வகுப்பிலே இந்த கல்வியாண்டிலே அவர்கள் எடுத்திருக்கிறாங்க. அவங்களுக்கு டியூஷன் இலவசமாக கொடுக்கிறோம், உணவுகள் இலவசமாக கொடுக்கிறோம். மற்ற எல்லாமே நம்ம இந்த 5 நிறுவனங்கள் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களா அத்தனையும் அவர்களுக்கு செலவு இலவசம். அதே போன்று சிறுமியருக்கு வந்து ராமநாதபுரத்தில் இருமேனி என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமம் உச்சிப்புலி பக்கத்தில் இருக்கிறது. அங்கே வந்து பெண் சிறுமியர்களுக்காக வேண்டி ஒரு இடத்தை நாம் என்ன செஞ்சிருக்கோம், தேர்வு செய்து அங்கேயும் முழுக்க முழுக்க உலக படிப்பும் மார்க்க படிப்பும் சேர்த்து அந்த ஆதரவற்ற அனாதைகளாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நாம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அவங்களுக்கும் எல்லாமே நீங்க பள்ளிக்கூடத்துக்கு போகிற புத்தகங்களா இருக்கட்டும், யூனிஃபார்மாக இருக்கட்டும், உணவாக இருக்கட்டும், என்ன செலவோ அத்தனை செலவு, மருத்துவத்தில் இருந்து அவங்கள்ட்ட அந்த பிள்ளைக்கு வந்து ஒரு பைசா கூட அவங்க சொந்த செலவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் டோட்டலாவே நம்ம தான் செலவழிக்கிறோம். அதே மாதிரி அவங்களுக்கு ஸ்நாக்ஸ், அதே மாதிரி ஸ்கூலுக்கு போயிட்டு வருகின்ற நேரத்தில் அவங்க மற்ற பிள்ளைங்கள் மாதிரி ஏங்கி கொண்டு இருந்துடக்கூடாது. அவங்க வந்து காசு கொடுத்து அது மிட்டாய் வாங்கிட்டீங்கன்னா, பிஸ்கட் வாங்கி கொடுத்தீங்கன்னு சொன்னா அவர்களுக்கும் என்ன செய்கிறோம், நாம் அந்த மாதிரி காசுகளையும் கொடுக்கிறோம் அல்லது பொருள்களாக வாங்கியும் அவர்களுக்கு கொடுத்து முழுக்க முழுக்க நம் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எப்படி வளர்க்கப்பட வேண்டுமோ அந்த அளவுக்கு அக்கறையுடனும் அந்த இருமேனி என்ற இடத்துல நம்ம நடத்துறோம். அதே போல நான் சொல்லக்கூடிய முதியோர் இல்லம் வந்து ராஜகிரி பண்டார வடையில் இருக்கிறது. அங்கே வந்து 30க்கும் மேற்பட்டவர்கள் முதியோர்கள் இருக்கு, ஆண்களும் பெண்களும் இருக்கிறாங்க. இட பற்றாக்குறையின் காரணத்தினால் அதிகமானவர்களை சேர்க்க முடியாது. 100-200க்கு மேல வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. கடிதங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அதற்குரிய முயற்சிகள் பெரிய இடத்துல ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் ரமலானுக்கு பிறகு அந்த இடங்கள் மாற்றப்பட்டு இன்னும் அதிகமானவர்கள் அவர்கள் என்ன செய்வார்கள், சேர்க்கப்படுவார்கள். இப்ப இந்த மாதிரி 5 நிறுவனங்கள், முக்கியமாக 5 நிறுவனங்கள், இந்த நிறுவனங்களுக்கு முழுக்க முழுக்க அனைத்தும் இலவசமாக செலவழிக்கிறோம். அவங்களுக்கு லட்சக்கணக்கான ரூபாய்கள், ஒவ்வொரு இல்லங்களுக்கும் மாதத்துக்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட ரூபாய்கள். 5 நிறுவனம் தான் குறைஞ்சபட்சம் ஒரு 5 லட்சம் ரூபாய் இல்லாமல் ரன் பண்ண முடியும். 1, 1.5, 2 இப்ப பாத்தீங்கன்னா சிறுவர் இல்லத்துல போன தடவை வந்து 70 பேருக்கு இருந்தாங்க. இப்ப 100க்கும் மேற்பட்ட சிறுவர்கள் அங்கே தங்கி படிக்கிறார். அப்போ அந்த செலவினங்கள்லாம் அதுக்கு மேல இன்னும் அதிகமாக ஆகிக் கொண்டு இருப்பதையும் உங்களுக்கு தெரியும். நீங்கள் அதிகம் நீங்கள் கொடுத்து இந்த மாதிரி ஆதரவற்ற அனாதைகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு நம்முடைய பொருளாதாரங்கள் நிறைய கொடுத்து நம்முடைய பாவங்களையும் அழித்துக் கொள்வதற்கு நீங்க ஒரு நல்ல ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால வரக்கூடிய ஜும்மாவுக்கு நீங்க வரலன்றாலும் சரி, வேற எங்க போனா வேற யாரிடத்தாவது நீங்கள் கொடுத்து அனுப்பலாம். நம்முடைய தலைமை அலுவலகத்திலையும் அதற்குரிய வசூல் செய்யக்கூடிய பொறுப்பாளர் இருக்கிறாங்க. தமிழகம் முழுவதிலேயும் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், இதற்காக வேண்டிய வசூல் செய்வதற்கு பொறுப்பாளர்கள் நியமித்திருக்கிறோம். வெளியூரில் இருந்து வந்தவர்களா இருந்தால், தூரமான பகுதியிலிருந்து வந்தவர்களா இருந்தால் அந்த பொறுப்பாளர்களிடத்திலேயும் நீங்கள் என்ன செய்யலாம், உங்களுடைய பணத்தை நீங்கள் கொடுக்கலாம். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா இது போன்ற நல்லறங்கள் செய்யக்கூடியவர்களாக ஆக்கி மறுமை நாளில் வெற்றியடையக்கூடியவர்களாக ஆக்கிடுவானாக. அல்லாஹ்